ப்ரைஸ் டேக்கை எப்படி ட்ரெஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், வேகமாக பிடிச்சிட்டு தான் இப்படி வந்துடும். இது வந்து பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ்க்கு தான் மோஸ்ட்லி இப்படி வருதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எங்கன்னா போகும்போது இல்லை புது ட்ரெஸ் வியர் பண்ணும்போது நான் சிசர் நிறைய தேடுவேன். அப்போ எனக்கு ஒருத்தவங்க இந்த ட்ரிக்கை சொல்லி கொடுத்தாங்க. இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள், இன்சர்ட் பண்ணி இன்னொரு டைம் காட்டுறேன். ஒன்றும் இல்லை, இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்தோன்னா வந்துடும். இல்லைனா அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கு இல்லைங்களா, அங்கே நகத்தை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணாலும் அது வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி மெத்தட். செகண்டாக என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷாம்பு பாக்கெட் நம்ம பாத்ரூமுக்குள்ளே இருக்கும்போது அப்போ கூட சிசர் தேடுவாங்க. இது எப்படி கிழிக்கிறது, யாரையாவது ஹெல்ப்பு கூப்பிட்டோம், அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே எப்படி ஓனாக பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த ஜிக்ஸாக்காக இருந்ததை இப்படி பிரித்தோன்னா ரெண்டாவது நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். எல்லா பேக்கெட்டுக்குள்ளுமே எல்லாமே அதுவே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த கார்த்திகா ஷாம்பில் ஷிக்கக்காலில் மேலே பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப திக்காக இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு பக்கம் இப்படி பிடிச்சிட்டு இதை இன்னொரு கையில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி கிழிச்சோன்னா உடனே ஃபுல்லாக கிழிச்சிரும். சிசரில் கட் பண்ணுற மாதிரி இன்னும் நேர்த்தியாகவே இதில் வரும். பாருங்கள், அவ்வளோதான். ஈஸியாக நம்மளே இதை பண்ணிக்கலாம். இது ஷாம்பு பாக்கெட்டுக்கும் இப்படி தான் வரும். எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க, சிசர் சிம்பிள். ஆர்எல்ஸ் நம்மளே இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தோன்னா வந்துடும். இதை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்புறம் தேர்டாக என்ன பார்க்க போகிறோன்னா, பிஸ்கெட் பாக்கெட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குள்ளேயுமே பிரிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதோ நம்மளே ஓப்பனாக பிரிக்கிற மாதிரி தான் அந்த பேக்கெட்டே வந்து அதை செய்திருப்பாங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதை இப்படி பிடிச்சிட்டு இந்த பக்கம் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த கையில் இந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இப்படி நம்ம இழுத்தோன்னா அது பிரிச்சுக்கும். இந்த மாதிரி நம்ம பிரிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம ஹைஜீனிக்காக சாப்பிட்ற அந்த ஒரு மென்டாலிட்டி நமக்கு வரும். கிட்ஸுக்கெல்லாம் இதை நம்ம டீச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ட்ராவல் அப்போ இது ரொம்ப யூஸ் ஆகும். எனக்கு இது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள், சாக்லேட் கவர்ஸ் பிடிக்கிறதும் இப்படி தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு ஈஸி. அதே மாதிரி பிரிக்கும் போது நம்ம பிஸ்கெட் கூட நம்ம ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். ஆனால் சாக்லேட்டுக்கெலாம் இது ரொம்ப ஹைஜீனிக்கான மெத்தட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே பாருங்கள், இப்படி இந்த மாதிரி பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா 1 பை 1 எடுத்து கீழே இருக்கிறது அந்த கவரோடு வச்சுட்டு சாப்பிடும்போது இட் வில் மெயின்டைன் அந்த ஹைஜீனிக் மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரஸ்க்கு பாக்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது கையில் எந்த டூல்ஸும் இல்லாமல் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ரிக்ஸு நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். இது மோஸ்ட்லி நமக்கு ட்ராவல் அப்போ யூஸ் ஆகும். அதனால தான் இதை நான் சொல்லியிருக்கேன். இது உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.